எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இன்றைக்கி சுரைக்காய் ரெசிபி செய்ய போகிறோம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் 2 சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. மஞ்சள்தூள் சிறிதளவு, சாம்பார் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அது மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்குங்க. இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காய்க்கு தகுந்த மாதிரி போடுங்க. சுரைக்காய்க்கு உப்பு ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா உப்பு காயில் இறங்கிரும். அதனால் கம்மியாக போடுங்க. நான் பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சுரைக்காயை சேர்த்துக்கலாம். நார்மல் சைஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த காரமெல்லாம் ஏறும். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து அரிசியும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தட்டைப்பயிரும் சுரைக்காயும் சேர்த்து செய்யக்கூடிய சாதம் மிகவும் சுவையாக இருக்கும். சுரைக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். ஏன்னா காயிலே நிறையா தண்ணி விடும் உங்களுக்கு. தட்டைப்பயிரும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதனால் அரிசிக்கு தகுந்த தண்ணி மட்டும் வைங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரம் இருக்கான்னு நான் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துட்டேன். கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். தூவி 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்து வந்தோடனே குக்கர் விசில் போட்டுக்கலாம். மூடி விசில் 2 விசில் வந்தோடனையும் இறக்கினால் சுவையான சுரைக்காய் தட்டைப்பயிறு சாதம் தயார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுரைக்காய் சாதம் சாப்பிட்லாம் வாங்க. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.